அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு மட்டக்களப்புக்கு வந்திருந்தாங்க. மட்டக்களப்புக்கு வந்து மக்களை சந்திச்சு சில விடயங்களை பேசியிருந்தாரு. அதுல முக்கியமா பேசப்பட்ட விடயங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில பார்க்க போறோம். இது தமிழ் வாய்ஸ் நியூஸ். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாய்ஸ் நியூஸ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனுரகுமார திசாநாயக அவர்கள் மட்டக்களப்புக்கு வந்து குறிப்பாக பேசிய ஒரு விடயம், சில விடயங்களை நினைவுபடுத்தியிருந்தாரு, சில விஷயங்களை புரிய வச்சிருந்தாரு, சில வாக்குகள் கொடுத்திருந்தாரு. என்ன விஷயத்தை புரிய வச்சாரு, என்ன வாக்குகளை கொடுத்தாரு, எதை நினைவூட்டினார் அப்படின்றத பார்க்க போறோம். நினைவூட்டின விடயம் என்னன்னு பாத்தீங்களா இருந்தா, கடந்த பொது தேர்தல் தினத்துல கடந்த பொது தேர்தலில் அதிகமாக தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனால் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் குறைவாக இருந்தாங்க. போட்டு இருந்தாங்க, இல்லன்னு இல்ல, ஆனா குறைவாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டலை செய்திருந்தாரு. அதே போன்று மே மாதம் 6ஆம் தேதி எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதோட மக்கள் சொல்லியிருந்தாங்க, அங்க இருந்தவங்க சொல்லியிருந்தாங்க, போன முறை நீங்க மட்டக்களப்புக்கு வரலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இவர் சொன்னாரு, போன முறை நான் எனக்கு வர கிடைக்கல தான், அதனால இந்த முறை நான் வந்திருக்கிறேன். எனவே இப்பொழுது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், நான் உங்களில் ஒருவன் அப்படின்ற மாதிரி அந்த விடயங்களை பேசியிருந்தாரு. அதுல முக்கியமா இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு சொன்னால், அதாவது அம்பாறை மாவட்டத்தில் கடந்த தேர்தலில் வந்து அதிகமான முஸ்லிம் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்சிருந்தாங்க. வாக்களிச்சிருந்த போதும் 4 சிங்களவர்கள் தான் என்ன செய்திருந்தாங்க, பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க. எனவே அதிகமான முஸ்லிம் மக்கள் வாக்களித்தும் ஒரு முஸ்லிம் பிரதிநிதி ஒன்று பாராளுமன்றத்துக்கு போகல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி நான் அங்கிருந்து ஆதம்பாவா என்ற ஒருத்தரை தேசிய பட்டியல் மூலமாக அவரை செலக்ட் பண்ணி எடுத்தேன். எதற்காக? அதிகமான முஸ்லிம்கள் வாக்களித்தது அவர்களுடைய அபிலாஷைகளை, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை, அவர்களுடைய கலாச்சாரங்களுக்காக வேண்டி, அவர்களுடைய விடயங்களுக்காக தான் அவங்க வாக்களிச்சாங்க, அப்படித்தானே? எனவே அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் உண்டு தேவை அப்படின்றதுக்காக வேண்டி அவர்களில் ஒருவரை, ஒரு முஸ்லிம் ஒருவரை நான் தேர்வு செய்தெடுத்தேன் அப்படின்ற ஒரு விடயத்தொண்டு அவர் தெரிவிச்சிருந்தாரு. அதே போன்று இப்ப இருக்கக்கூடிய மக்கள், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு காலமும் அரசியல்ல ஜாதி, மதம், இனம், மொழி பேதம், அந்த இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் பிரிச்சு இந்த அரசியல் ஒரு அரசியல்வாதிகள் தான் பின்னால இருந்து கொண்டு மக்களை குழப்பி இந்த அரசியலை ஒரு மாதிரியா கேடாக்கி வச்சிருக்கிறாங்க. எனவே அந்த அரசியல்ல இருந்து மீண்டு ஒரு நல்ல ஆட்சியாக, நல்ல அரசியலாக மக்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி நாங்க வந்திருக்கிறோம், நாங்க மக்களுக்காக வேண்டி செயல்படுவோம் அப்படின்ற ஒரு வாக்குனையும் கொடுத்திருந்தாரு. இதுல விசேடமா சொல்லப்பட்டிருந்த விடயம் என்னன்னு சொன்னால், நீங்க கடந்த காலம் பாத்தீங்களா இருந்தா இந்த பேருவளையில தீ வச்சது, அதே மாதிரி திகனையில நடந்த சம்பவம், புத்தர் சிலையை உடைச்சது, இந்த பள்ளிவாசல்களுக்கு தீ வச்சது, இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் செய்த காரணம் என்னன்னு சொன்னால், அரசியல்வாதிகள் ஒவ்வொரு இனத்துக்கு பின்னாலையும் இருந்து அவர்களை தூண்டப்பட்டு அவர்களால இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கி அரசியலாக்கி கொண்டாங்க. எனவே அந்த விடயங்கள் நடத்தாம இருக்கிறதுக்காக வேண்டி நாங்க செயற்படுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விசேடமாக அந்த கைது செய்யப்பட்ட முஸ்லிம் இளைஞர் ஒருத்தருடைய விஷயத்தை பேசியிருந்தாரு. இது நாமளும் ஏற்கனவே இந்த விஷயத்தை சொல்லியிருந்தோம். இருந்தாலும் ஜனாதிபதி அவர்களும் நான் சொன்ன அதே விஷயத்தை தான் அவர் சொல்லியிருந்தாரு. அந்த விடயங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பேசப்படுற விடயம் என்னன்னு சொன்னால், முஸ்லிம் மக்களிடையே பேசப்படுற விடயம் என்னன்னு சொன்னால், இந்த முஸ்லிம் சகோதரரை பலஸ்தீனுக்கு ஆதரவாக பேசினதுக்காக வேண்டி அவரை அரெஸ்ட் பண்ணினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இதுல உண்மையான கதை என்னன்னு சொன்னால், அவருடைய பெற்றோர்களே நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அந்த கைது செய்யப்பட்ட இளைஞருடைய பெற்றோர்களே நன்றி தெரிவிச்சிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்களா இருந்தா, இவர் ஒரு பிரபலமான ஃபுட் சிட்டிக்கு போயிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாரு. இப்ப இதற்காகத்தான் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதற்காக அரெஸ்ட் பண்ணப்படல. உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், ஜஹராண்ட பிரச்சனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த ஜஹராண்ட பிரச்சனையினால பல தேவாலயங்கள்ல 270க்கும் மேலதிகமானோர் உயிரிழந்திருந்தாங்க, 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தாங்க. பிரபலமான ஹோட்டல்கள்லையும் பொது இடங்கள்லையும் இந்த பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. இது எதற்காகன்னு சொன்னா, தன்னால தூண்டப்பட்டு ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. முஸ்லிம் மக்களே ஜஹரான் என்ற ஒரு டீம் ஒன்று உருவாகி இருக்குன்னு சொல்லி போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியும் அதற்கு பின்னால்தான் இந்த பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முஸ்லிம் மக்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாம் பிளாஸ்ட் காரணமாக உயிரிழந்தவங்க, காயப்பட்டவங்க ஒரு பக்கம் இருக்க, முஸ்லிம் சமுதாயம் ஒரு தொங்கலுக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க, ஒரு கணக்கெடுக்காத ஒரு முறையில் ஆகப்பட்டிருந்தாங்க. இதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஜஹரான் வெடிச்ச பாம் அப்படின்றது சொல்லியிருந்தாரு. அதோட அவர் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னா, இந்த இளைஞன் யூடியூப்கள்லையும் இந்த சமூக வலைதளங்களையும் போகக்கூடிய வீடியோக்களை பார்த்து அவராகவே தானாகவே அவருக்குள்ள உணர்வு ஒன்று ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, நம்ம இந்த விடயங்கள்ல இருந்து நம்ம எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு தன்னிச்சையா செயற்பட ஆரம்பிச்சிருக்கிறார். அதன் காரணமாக தான் பப்ளிக் அந்த விஷயத்தை
அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அவர் எதிர்ப்புகளை இஸ்ரேலுக்கு எதிர்ப்புகளை தெரிவிச்சிருந்தாரு. எனவே அந்த காரணத்தினால அவரை கூட்டிட்டு போய் அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அவருக்கு தண்டனை வழங்கணும்ன்ற நோக்கத்தோட இல்ல, அவரை நாங்க பார்க்கணும், பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை விசாரிச்சு பார்க்கிற சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே நடந்த குண்டுதாரிகளுக்கும் இவருக்கும் இடையில தொடர்புகள் தொலைபேசி மூலமாக நடத்தப்பட்டிருக்குது. அப்படி நடத்தப்பட்டிருந்தாலும் அதிலேயே நாங்க எது செய்யல. இருந்தாலும் இவர் மேல்மிச்சமா போயிட்டு பல பிரச்சனைகள்ல விழக்கூடாது, முஸ்லிம்கள் இன்னும் என்னது பள்ளத்தில் விழக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி அவருடைய போன் ஹிஸ்டரியில இருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி, அவருடைய சமூக வலைதள போஸ்ட்ல இருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி அவர் ஒரு நல்ல மனிதனாக மாத்துறதுக்காக தான் நாங்க அவரை எடுத்தோம் அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை அவங்களோட பெற்றோருக்கும் நாங்க காட்டினோம். காட்டினதுக்கு பின்னால அந்த பெற்றோரும் எங்களுக்கு நன்றி தெரிவிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆருகம்பையில வந்துட்டு பாம் பிளாஸ்ட் நடத்த போறதாக ஒரு தகவல் வந்திருந்துச்சு. அந்த தகவல் வந்திருந்த சந்தர்ப்பத்தில் நான் கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். இதுல தமிழ் இளைஞர்களும் இருந்தாங்க, முஸ்லிம்களும் இருந்தாங்க. எனவே முஸ்லிம்களை குறிவைத்தோ தமிழர்களை குறிவைத்தோ நாங்க அரெஸ்ட் பண்ணல. இந்த மாதிரியான ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்து நாட்டில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி மக்களை கஷ்டத்துக்குள்ளாக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விடயங்களை செய்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நாங்க ஆட்சிக்கு வந்தால் டாலர் 400 ரூபாய்க்கு மேல போகும், வாகனம் எல்லாம் இறக்குமதியாகாது, அப்படி இப்படின்ற பல விடயங்களை சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் இந்த வாகன இறக்குமதியை கட்டுப்பாடு படுத்தி வச்சிருந்த காரணம் என்னன்னு சொன்னால் டாலர் வந்துட்டு அதிகரிக்க கூடும், இலங்கையினுடைய ரூபாவினுடைய மதிப்பு குறைஞ்சு போயிடும், டாலரினுடைய பெறுமதி அதிகரிச்சிடும் இலங்கையில. எனவே மக்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்ன்றதுக்காக வேண்டி அந்த வாகன தடையை செய்து வச்சிருந்தாங்க. இப்போ அந்த வாகன தடையை நாங்க இல்லாமாக்கி வாகனத்தை இறக்குமதி செய்ய வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நாங்க வந்து 6 மாத காலங்களாகுது. இந்த 6 மாத காலங்களுக்குள்ளேயும் 300 ரூபாயை தாண்டி போறதுக்கு நாங்க எப்பவுமே டாலருக்கு நாங்க இடம் அளிக்கவில்லை. எனவே ஒரு பொருளாதாரத்திலையும் நாங்க ஒரு தீவிரத்தன்மையான ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு நிலைப்பாட்டை நாங்க ஏற்படுத்தி இருக்கிறோம். எனவே அது மட்டும் இல்லாம எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், சாதாரணமா ஒரு பாராளுமன்றத்துக்கு போகக்கூடிய ஒருத்தர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஏற்கனவே அவர் அமைச்சு பதவியில் இருந்தா அமைச்சு பதவிக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும், பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். எனவே எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே ஏற்கனவே இருந்த அமைச்சு பதவிக்குரிய சம்பளங்கள் எதுவுமே எடுக்கல, அவர்களுக்கு இப்பொழுது வழங்கக்கூடிய விடயங்கள் தான் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கடந்த பாராளுமன்ற இதுல சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியோட என்னுடைய பழைய சம்பளத்தையும் வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இந்த மாசத்துல இருந்து அதுவும் நடைமுறைக்கு வருது. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம், இங்க மட்டக்களப்புல வந்து சொல்லல, பார்லிமென்ட்ல சொன்ன ஒரு விடயம். எனவே அதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இனிமேல் இந்த மாதிரியான இந்த சண்டை சச்சரவுகள் இல்லாம ஜாதி மதம் இல்லாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் இல்லாம ஒரு நல்ல அரசியல்வாதத்தை நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல இந்த முஸ்லிம்களுடைய இந்த இடங்கள்ல இந்த வாட்ஸ்அப்கள்ல குரூப்புகள்ல சில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மெசேஜ்கள், குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தகவல்கள், குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, போஸ்ட்கள் போடுறாங்க. இதற்கெல்லாம் பின்னால ஒருத்தர் இருக்கார், யாருன்னு தெரியுமா என்று கேட்டார். யாருன்னு தெரியுமா அப்படின்னு மறுபடியும் கேட்டுட்டு அவர் சொன்னாரு, இந்த விடயங்களுக்கெல்லாம் பின்னால் இருக்கிறது மரம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதோட நிறைய பேர் சிரிச்சாங்க. மரம்னு அவங்களுக்கு தெரியும் தானே என்னன்னு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி யாருக்காவது இதனுடைய அர்த்தம் புரிஞ்சவங்க இருந்தீங்களா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மரம் என்று குறிப்பிட்டது எதை அப்படின்றத கட்டாயமா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மற்ற மக்களும் தெரிஞ்சுக்கொள்ளட்டும். எனக்கும் தெரியும், தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும், தெரியாதவங்க கமெண்ட போய் பாருங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல அதை கமெண்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன். அதோட இன்னும் சில விஷயங்களை பேசியிருந்தார். என்னன்னு சொன்னால் இந்த பாங்கு சத்தம் ஒன்று கேட்டுச்சு. அந்த பாங்கு சத்தத்துக்கு அவர் அமைதியா இருந்தாரு. இப்போ ஒவ்வொரு மேடைகள்லையும் அவர் பேசும்போது அந்த முஸ்லீம் ஏரியாக்குள்ள போய் பேசும்போது என்ன செய்வாருன்னு சொன்னா அந்த பாங்கு சொல்ற டைம் வரும்போது உடனடியாக என்ன செய்திருவார், அந்த பேச்சை நிப்பாட்டிடுவார். அதே மாதிரி இன்றைக்கும் அந்த பகல் நேரத்துடைய பாங்கு கேட்கிற சந்தர்ப்பத்தில் அந்த பேச்சை நிப்பாட்டிட்டு மறுபடியும் அவருடைய உரையை நிகழ்த்தி கொண்டு போயிருந்தாரு. எனவே மக்கள் எல்லோரும் என்ன செய்யணும்னு சொன்னா இனிமேல் இந்த ஜாதிக்கு பின்னால வாக்கு போடாதீங்க, இந்த மதத்துக்கு பின்னால வாக்கு போடாதீங்க. சிங்களவர்கள் பக்கமே இருந்து சிங்கள அரசியல்வாதிகள் அவங்களை தூண்டி அவங்களை குழப்பி அரசியல் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. முஸ்லிம்களுடைய பின்னால் நின்று அவர்களை கிளப்பி அவங்களை குழப்பத்தை உண்டாக்கி இந்த மாதிரி செய்து கொண்டிருந்தாங்க. தமிழர்களுடைய தமிழ் மக்களை குழப்பி தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களுடைய அரசியலை மேற்கொண்டு போய் கொண்டிருந்தாங்க. இனிமேல் அந்த மாதிரியான ஒரு விடயம் இல்லாம நம்ம எல்லோரும் ஒற்றுமையானவர்கள் அப்படின்றதுக்காக வேண்டி மதத்தை மதிச்சு ஒரு ஜாதியை மதிச்சு இனத்தை மதிச்சு நம்ம எல்லோரும் இலங்கையர்களாக வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நாங்க அரசியல் செய்யறோம் அப்படின்ற விடயத்தை அவர் அந்த இடத்துல சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைய காணொளி நான் உங்களுக்கு கொண்டிருந்தேன். எனவே மக்களே இதனுடைய இன்னும் சில தொடர்கள் பேசியிருந்தாரு. அந்த விடயத்தையும் என்னென்று உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்களா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நேரம் அதிகமா போறதுனால இந்த விடயத்தை இதோட நிப்பாட்டி கொள்றேன். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் சந்திக்கிறேன். இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்.